அந்த தொலைந்த மந்திரக் காட்டில் இருள் மெதுவாக எல்லாவற்றையும் சூழ்ந்து கொண்டிருந்தது. தீக்கதிரைப் போல எரியும் காயங்களுடன் தீய போர்வீரன் கோபம், பழிவாங்கும் நோக்கம் மட்டுமே நிரம்பி தனது தீய தேவியை அழைத்து சக்தி கேட்டான். அவனுக்கு முன் தோன்றிய தீய தேவி அமைதியாகச் சொன்னாள், நல்ல தேவதையை நீ நேரடியாக அழிக்க முடியாது. முதலில் அவளின் நம்பிக்கையை உடைக்க வேண்டும், அதன் பின்தான் அவளது சக்தி உனக்கு எட்டும் என்று கூறி மறைந்தாள். மாறுவேடத்தில் வந்த வீரன் தேவியை வணங்கி, உன்னால் இனி எந்த பயனும் மக்களுக்கு இல்லை என்ற கோபத்துடன் கூறி தேவியை இழிவுபடுத்தினான். அவள் பொலிவு குன்றி வலியால் தளர்ந்து தரையில் விழுந்தாள். அந்த நேரம் தீய போர்வீரன் தனது உண்மை உருவில் மாறி அவளை அழிக்க முனைந்தான். அதை தடுக்கவே இறைவன் தோன்றினார். காயமடைந்த தேவியை காப்பாற்றி அவளின் கண்களில் நேராக பார்த்து, உன் உள்ளே இன்னும் மறைந்து இருக்கும் ஒளியை நம்பு, நீ மக்களை காப்பாற்ற வந்தவள் என்று தன்னம்பிக்கை. இதை பார்த்து கொண்டே இருந்த வீரன் மீண்டும் தேவியை தாக்க முயன்றான். தேவி தன் ஒளியால் வீரனை அழித்து முடித்தாள்.